ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. டிராகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து பிரதீப் ரங்கநாதன் சில விஷயங்கள் சொன்னார். இந்த வளர்ச்சி தடுக்க பார்க்குறாங்க, எனக்கு எதிராக சிலர் வேலை பார்க்குறாங்க அப்படிலாம் பேசியிருந்தாரு. தனித்துவம் இல்லாமல் இருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து பார்த்தா அவர்கிட்ட பார்த்து நிறைய தனுஷினுடைய சாயல், பிரபுதாவுடைய சாயல் நிறைய இருக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த பூமிக்குள்ள வேருக்கு தான் அதனுடைய வழி தெரியும். எப்படி அது நாங்கள் மீறிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. என்னைய வந்து கட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தாண்டி நான் வருவேன் அப்படிங்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு வளர்ச்சி வர்றப்ப சார் இந்த விவகாரத்தில் வந்து ஒரு பெரிய நடிகர் தான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அப்பா அவருக்கு என்ன நடந்தாலும் அவர் பேர் தான் அடிப்படுது. இட்லி குக்கர் சரியா வேகலான்னு அவர் தான் சொல்றாங்க. எவன் டைவர்ஸ் ஆகணும்னு அவர் தான் சொல்றாங்க. அதே மாதிரி இவரும் வந்து இவரை தான் கார்னர் பண்றாங்க. இல்லை, இவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உருவாக்கிடணும். ஒருத்தர் மாதிரி நம்ம ஏன் பண்ணணும்? தனக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உருவாக்கிட்டாருன்னா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சமாளிச்சார். பிரதீப் வந்து ஒரு படம் தான் ஹிட் கொடுத்தாரு, ஆனால் அவருடைய சம்பளம் 20 கோடி. ஆமா, இந்த படத்துக்கு ஒரு 17 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கியிருக்கிறதாக ஒரு தகவல் சொல்றாங்க. படம் அந்த லவ் டுடே படம் பெரிய கலெக்ஷன். Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் வந்து டிராகன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து பிரதீப் ரங்கநாதன் சில விஷயங்கள் சொன்னார். என்னுடைய வளர்ச்சி தடுக்க பார்க்குறாங்க, எனக்கு எதிராக சிலர் வேலை பார்க்குறாங்க அப்படிலாம் பேசியிருந்தார். வழக்கமாக வந்து சிவகார்த்திகேயன் இதை பேசுவார். இப்போ இதை வந்து பிரதீப்பும் பேசுகிறாரு. யார் சார் அந்த வேலையெல்லாம் பண்ணுறது? இல்லை, யார் அந்த வேலை பார்க்குறாருன்னு யார் அந்த சாருங்கிற மாதிரி அவர்கிட்ட தான் கேட்கணும். யார் அந்த பையன், யார் அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல அவர் அந்த இன்டர்வியூலாம் அவர் வந்து பேசுகிறத பார்த்தா ஒரு வார்த்தைக்கு முன்னொரு வார்த்தைக்கு பெரிய கேப்பிட்டு பேசுகிறேன். அதை பார்க்குறதே பார்த்தேன். நான் இங்கே இந்த மேடையில் வந்திருக்கேன், என்ன அப்பா நீ சீக்கிரம் பேசி பிடிப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு தனித்துவம் இல்லாமல் இருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன். ஒரு நல்ல டைரக்டர். கோமாளின்னு ஒரு பெரிய படத்தை எந்த பின்புலமும் இல்லாமல் தனியாக வந்து ஒரு பெரிய மெகா ஹிட் படம் கொடுத்தாரு. அதற்கு பிறகு லவ் டுடேன்னு ஒரு படம். அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் அந்த படம் வசூல் ரீதியாக கொட்டிய படம். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து பார்த்தா அவர்கிட்ட பார்த்து நிறைய தனுஷினுடைய சாயல், பிரபுதாவுடைய சாயல் நிறைய இருக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எஸ்ஏ சூர்யா, நிறைய பேருடைய மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சட் ஃப்ரூட்டாக பிரதீப் ரங்கநாதன் இருக்கிறார். காக்டெயில் மாதிரி இருக்கிறாரு வச்சுங்க. நான் டீசெண்டாக மிக்சட் ஃப்ரூட்டுன்னேன், அது காக்டெயிலாக போய் நிற்கிது அங்கே. இந்த டிராகன் படம் தான் ரொம்ப நாள் அந்த படம் ப்ராசஸ் இருந்துச்சு. ஏஜிஎஸ் தயாரிச்சிருந்தாங்க. அந்த படத்தினுடைய சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் பேசினப்போ தான் எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறப்ப 15 நிமிஷம் ஆகிப்போச்சு. இந்த படத்தினுடைய கேமராமேனுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு இப்படி பேசிகிட்டே இருந்தாப்புல. கடைசியில் முடிக்கிறப்ப வந்து ஒரு செடி வளர்கிறப்ப போகிற வர்றவங்களாம் கிள்ளி எடுத்துகிட்டு போயிடுறாங்க, கிள்ளி வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த பூமிக்குள்ள வேருக்கு தான் அதனுடைய வழி தெரியும். எப்படி அது நாங்கள் மீறிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. என்னைய வந்து ஹேட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தாண்டி நான் வருவேன் அப்படிங்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு வளர்ச்சி வர்றப்ப ஒரு போட்டி இருக்கத்தான் செய்யும். அதை சமாளித்து தான் வரும். அதை சொல்லாமல் சமாளிக்கும். இப்போ எத்தனையோ வாரிசு நடிகர்கள் உருவானாங்க. ஏன் அவங்களுக்கு அத்தனை பேக் போனும் இருந்தும் வந்து அவங்களால வந்து அவங்கள சைன் ஆக முடியல, நிற்க முடியல? அப்படிங்கும்போது யாரையும் அழிச்சிட முடியாது, யாரையும் உருவாக்கிட முடியாது. உங்களுடைய திறமை இருந்தால் நீங்கள் எந்த காலத்துக்கு நிற்கலாம். இப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மதகத ராஜான்னு ஒரு படம் 13 வருஷம் கழிச்சு அந்த படம் பட்டையை கிளப்பிச்சு. அப்போ இந்த கண்டென்ட் நல்லா இருக்க போய் தான் ஓடிச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு திறமை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களுடைய இதை யாரும் அழிச்சிட முடியாது. ஆனால் இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து அழிக்க பார்க்குறாங்க, ஒரு சிம்பத்தியை வந்து கிரியேட் பண்ணுறாரோன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏறக்குறைய அப்படி தான் தெரியுது. யார் இவர் அழிக்க பார்த்தாங்க அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும். நிறைய பேருடைய பேரையும் சொல்கிறாங்க. மறைமுகமாக அந்த நடிகர் பண்ணார், இவரை மாதிரியே ஒரு நடிகர் நடிக்கிறாரு, அந்த நடிகர் தான் இவர் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா கண்ணுக்கு அதெல்லாம் வச்சு பேசுகிறாங்க. பட் யாரையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, யாரையும் உழிச்சிட முடியாது, யாரையும் உருவாக்கிட முடியாது. எவ்வளவோ பணம் வச்சுருக்கக்கூடிய எத்தனையோ தயாரிப்பாளர் தன்னுடைய பையனை ஹீரோவாக்க நினச்சாங்க, முடியலையே. எத்தனையோ ஹீரோக்களை உருவாக்கின டைரக்டரால் தன்னுடைய பையனை ஹீரோவாக்க முடியலையே. அப்போ யாரையும் உருவாக்கிட முடியாது, யாரையும் அழிச்சிட முடியாது. திறமையும் அந்த நேரமும் அதிர்ஷ்டமும் சினிமாவில் ரொம்ப முக்கியம். ரெண்டும் இருந்ததுன்னா அது உச்ச இடத்துக்கு போகலாம். அதே நேரத்தில் நமக்கு உள்ள பிரச்சனையை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். பொது வெளியில் சொல்லி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ அது ஒரு ஸ்டைலாகவே வச்சுருக்காங்க இப்போ எல்லாரும். சார் இந்த விவகாரத்தில் வந்து ஒரு பெரிய நடிகர் தான் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்பவுமே பலரும் பேசுகிறத பார்க்க முடியுது. இல்லை, அவர் மாதிரியே நடிக்கிறாரு, அதனால் அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் அவங்க இப்போ கசிஞ்சுக்கிட்டு இருக்கு.
பாவம் அவருக்கு என்ன நடந்தாலும் அவர் பேர் தான் அடிபடுது. இட்லி குக்கர் சரியாக வேகலான்னு அவர் தான் சொல்கிறாங்க. எவன் டைவர்ஸ் ஆகணும்னு அவன் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இவரும் வந்து இவரை தான் கார்னர் பண்ணுறாங்கன்னு. இல்லை, இவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உருவாக்கிடணும். பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் இப்போ யாரோட ரஜினிகாந்த் மாதிரி ஒருத்தர் வந்தார், நளினிகாந்த் வந்தார், நிறைய பேர் வந்தாங்க. பட் அவங்களால பெருசாக சைன் பண்ண முடியல. பாக்யராஜ் மாதிரி யோகராஜன் ஒருத்தர் வந்தார், 4-5 படம் பண்ணார், பெரிய ஹிட்லாம் ஆச்சு. அதே மாதிரி கண்ணாடி போட்டிருப்பாரு, அதே மாதிரி பாடி லாங்குவேஜ், அதே மாதிரி பேசுவார். அப்புறம் ரொம்ப நாள் அவங்க நிற்க முடியல. பிரதீப் ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் மிக்சடாக இருக்கார். அவருக்கான ஒரு சிக்னேச்சராக அவர் தன்னை உருவாக்கிக்கிட்டாருன்னா நல்லது. அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஸ்டோரி கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை உள்ள ஒரு டைரக்டர், பேசிக்காக நல்ல ஒரு கிரியேட்டர். பட் இப்போ நடிகராகவும் அந்த ப்ரொமோஷன் ஆயிருக்காரு. அப்போ தனக்கான ஒரு அடையாளத்தை, தனித்துவ அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டாருன்னா அவரால் ரொம்ப நாள் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். பட் எந்த விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். அப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பத்தியாக தான் அவர் பேசுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். சார், அந்த பெரும் நடிகர் இருக்காரு சார், அவர் பேர் இப்போ அடிபடுதில்லை, அவர் ஏன் சார் பிரதீப் ரங்கநாதன் நோண்டணும்? இல்லை, தன்னை மாதிரியே ஒருத்தர் உருவாக்குறாரு இல்லையா, மாதிரியான பாடி லாங்குவேஜ் தன்னை மாதிரியே உருவாக ஒரு எரிச்சல் வரதான் செய்யும். அது இயற்கை தானது. அவர் நோண்டணுமா சார்? இப்போ காதல் சுகுமார் வந்து வடிவேல் மாதிரியே முதல்ல பண்ணிட்டு இருந்தார். வடிவேல் மாதிரி மிஷினாக வரைஞ்சிக்கிட்டு வடிவேல் மாதிரியே டான்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவர் ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சினிமா படங்களுக்கு வந்தார். அதே மாதிரி வடிவேல் மாதிரி பண்ணார். வடிவேலே என்னை கூட்டு போய் என்னை வந்து மிரட்டினாங்க, அடித்தாங்கன்னு அவரே கூட ஓப்பனாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி தன்னை மாதிரி ஒருத்தர் இமிட்டேட் பண்ணுறது வந்து எரிச்சாதலாம் இருக்கும். நான் இருக்கேன், அது நீ இருக்கு அப்படிங்கிறது அது கூட ஒரு இதாக இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி வந்து திறமையும் நம்மளுடைய வெற்றியும் நம்ம வந்து முன்னாடி கொண்டு போய் தள்ளி விட்டுரும். அது நம்ம உருவாக்கணும். ஒருத்தர் மாதிரி நம்ம ஏன் பண்ணணும்? தனக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உருவாக்கிட்டாருன்னா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சமாளிச்சிடலாம். சார், பிரதீப் வந்து ஒரு படம் தான் ஹிட்டு கொடுத்தாரு, ஆனால் அவருடைய சம்பளம் இப்போ 20 கோடின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையானா? ஆமாம், இந்த படத்துக்கு ஒரு 17 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கியிருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. படம் அந்த லவ் டுடே படம் பெரிய கலெக்ஷனு, சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்த படம். ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு, நிறைய லாங்குவேஜ் ரீமேக் வேறு பண்ணாங்க. அந்த படத்தை ரீமேக் ரேட்ஸே பல கோடிகளுக்கு போச்சு. அப்படிங்கிறது நிறைய ஆஃபர் வந்துச்சு. அந்த ஆஃபர்லாம் விட்டுட்டு இந்த படத்தில் கமிட் ஆகிருக்கிறாரு. ஒரு பெரிய அளவு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. சார், சமீப காலத்தில் வந்து இப்போ ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வர நடிகர் வந்து பிரதீப் ரங்கநாதன் தான். அவருடைய வளர்ச்சி வந்து மற்றவங்க பயத்தை ஏற்படுத்துதா? இல்லை, பிரதீப் ரங்கநாதன் மட்டும் சொல்ல முடியாது. மணிகண்டனுடைய வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோவான க்ரோத்தாக இருக்குது. அழகான கதைகள் தேர்ந்தெடுக்கிறார், சின்ன பட்ஜெட் பண்ணுறாரு. மணிகண்டன் நினச்சா நீங்கள் பெரிய பெரிய படத்தில் கமிட் ஆகிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா கதை ஓரிட்டடாக புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த புது டீமோட ஃபாலோ பண்ணுறாரு, ட்ராவல் பண்ணுறாரு, அவருக்குண்டான ஸ்பேஸ் எடுத்துக்கிறாரு. அது வந்து ஸ்லோவான க்ரோத், ரொம்ப நாளைக்கு நினச்சி நிற்கும். தனக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை கிரியேட் பண்ணிக்காரு. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் வந்து ஆல்ரெடி லவ் டுடே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 2 வருஷம் ஆக போகுது. இந்த 2 வருஷம் கேப்பில் அவர் ஒரு படம் தானே வந்திருக்கு. டக்குன்னு படங்களை கமிட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாரு. பட் அந்த காற்றுள்ள போதை தூற்றி கொள்ளணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் மிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு கேப்பே கொடுக்கூடாது. ஒரு வெற்றி வந்து வந்தவொடனே அவர் தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு படம் 2 படமாக 2 வருஷம் ஆக போகுது இந்த படம் வந்து. அப்படிங்கும்போது அதுவே ஒரு பெரிய கேப் தானே. சார், டிராகன் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டேபிள் ப்ராஃபிட்டே அவ்வளோ வந்துருச்சு அப்படிலாம் பேசுகிறாங்களே சார். இல்லைப்பா, லவ் டுடே படத்தினுடைய வெற்றி வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா லவ் டுடே முடிஞ்சோடனே ஆரம்பிக்கப்பட்ட படம். எப்பயுமே ஒரு முதல் படத்தினுடைய வெற்றி அடுத்த படத்துக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்போ லவ் டுடேங்கிற ஒரு பெரிய சக்ஸஸ் படத்தினுடைய ஹீரோ இந்த படத்தை பண்ணுறாருங்கும் போது ஓடிடி தளங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டப்போ ஓடிடி தளங்கள் பெரிய அளவில் பிஸ்னஸ் நடந்துச்சு. படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இப்போ வரைக்கும் இருக்குது. பட் ட்ரெய்லர் வந்த பிறகு ஒரு மிக்சடான விமர்சனங்கள் இருக்குது. படம் வந்து நிறைய பார்த்த படங்கள் மாதிரி இருக்குது, மாஸ்டர் படம் மாதிரி இருக்குது, டான் படம் மாதிரி இருக்குது, நிறைய விமர்சனங்கள் வருது. அதை நம்ம வெறும் ட்ரெய்லரை மட்டும் பார்த்துட்டு ஒரு படத்தை நம்ம முடிவு பண்ண முடியாது. ஒரு காலேஜ் பேக்ட்ராப், லவ் பேக்ட்ராப்பில் நீங்கள் படம் எடுக்கிறப்ப, ஒரு ஆக்ஷன் பிளாக் எடுக்கிறப்ப கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு மாஸ்டர் படத்தை பார்த்தாலே நமக்கு ஏற்கனவே நம்ம ஒரு படத்தினுடைய சாயல் நிறையா இருக்குது. அது மறந்துட்டோம், அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த படம். இப்போ உடனே பேக் டு பேக் வர்றதுனால அந்த படத்தினுடைய சாயல் இருக்குது. பட் நம்ம ஒரு ட்ரெய்லரை வச்சே நம்ம கதையை முடிவு பண்ண முடியாது. எப்படி சொல்லியிருக்கிறாங்க சுவாரஸ்யமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார், முன்னாடி வந்து அடுத்த எஸ்கே வந்து கவின் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ அடுத்த எஸ்கே வந்து பிரதீப் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, யாரையும் இந்த இடத்த ஃபுல் பண்ணவே முடியாது. ஏன்னா சேராது, ஒருத்தர் போய் ஒருத்தர் உட்காந்து முடியும். வெற்றி தான் தீர்மானிக்கும். தொடர் வெற்றி தான் வந்து எஸ்கேவே பெரிய லைனப் வச்சிருக்காரு. அந்த லைனப்லாம் சக்ஸஸ் ஆனால் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு விஜய் அந்த இடத்துக்கு உட்காந்துருக்காருன்னா 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு தான் நீங்கள் உச்ச நட்சத்திர நடிகராக உட்காந்துருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் உட்காரணும் அப்படின்னா தொடர் வெற்றி தான் அவங்களை கூட்டி போய் உட்கார வைக்கும். அந்த இடத்த வந்து பிடிச்சிட முடியுங்கிறது ஆனால் வாரிசு அடிப்படையில் கொடுக்கக்கூடிய வேலையாது. அந்த இடத்த இவர் பிடிச்சிட்டார், அந்த இடத்த இவர் பிடிச்சிட்டாருன்னு அப்படிலாம் கிடையாது. வெற்றி, பிஸ்னஸ்ஸு, அவங்களுக்கான ஓப்பனிங். விடாமுயற்சி படத்தை பற்றி அஜித்துங்கிற ஒரு மாசுக்காகத்தான் அந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் போயிட்டுருக்கு. படம் வந்து ரொம்ப 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 சுமாரான படம், நிறையா நெகட்டிவான விமர்சனங்கள் நம்மளே பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் படம் பெரிய அளவில் கலெக்ஷன் கொடுத்துட்ருக்கு. அதுக்கு என்னென்னா அஜித்துங்கிற ஒரு மாஸ் ஹீரோவுடைய அந்த வேல்யூக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்.
அந்த வர்றப்ப தான் அவர் அந்த இடத்த இவர் பிடிச்சாரா, இந்த இடத்த அவர் பிடிச்சாருன்னு தெரியும். சார் ஒரு பக்கம் வந்து டிராகன் படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இன்னொரு பக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தை இயக்கிய வந்து அஸ்வத் மாரிமுத்து வந்து அடுத்து எஸ்டிஆர் கூட சேர்றாரு. அந்த படத்தில் சாய் அபியங்கர் புதுசாக வந்து இது பண்ணுறாரு. அந்த சாய் அபியங்கர் வந்து இந்த படத்தில் போடுங்கன்னு சொன்னது எஸ்டிஆர் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, முதல்ல இந்த அஸ்வந்த் மாரிமுத்து இந்த டிராகன் ட்ரெய்லரை வச்சு நம்ம நல்லா நல்லான்னு சொல்ல முடியாது. படம் இந்த படம் தான் அதோடைய ரிசல்ட் தெரியும். இப்போ அடுத்து எஸ்டிஆரோட பண்ணுறாரு. எஸ்டிஆர் படத்துக்கு முதல்ல வந்து அனிருத் தான் பண்ணுறதா இருந்துச்சு. பட் என்ன காரணம்னு தெரியல, பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இப்போ அனிருத் அதுலேருந்து இல்லாமல் இப்போ வந்து சாய் அபியங்கர் பண்ணுறாரு. சாய் அபியங்கருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கேட் ஓப்பன் பண்ணியிருக்கு. அனிருத்திட்ட போய் டேட் இல்லை, அனிருத்தால் கூட பயணம் பண்ண முடியாத எல்லாருமே வந்து சாய் அபியங்கரை வந்து பண்ணிருக்காங்க. ஒரு 4 பாட்டு போட்டிருக்காரு, ஆல்பம் சாங் 4 சாங் போட்டிருக்காரு, 4மே ஹிட்டு. இதை நம்பி பெரிய பெரிய படங்களை வந்து சாய் அபியங்கர் கொடுத்துட்ருக்காங்க. ரீரெக்கார்டிங்கில் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஒன்றும் ஒரு படமாக ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக அவர் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கல. அப்படி இருந்தும் கூட அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குது இப்போ. ஏன்னா அவர் ஆல்ரெடி பண்ண பாட்டு. இப்போ எஸ்டிஆர் படத்துக்கும் அவர் உள்ளே வர்றார். சாய் அபியங்கர் உள்ளே வந்துட்டார். இப்போ அனிருத் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறதா இருந்துச்சு. சில பல காரணங்களால் அவர் பண்ண முடியாமல் போனால் இப்போ வந்திருக்காரு. இப்போ அடுத்த படம் இப்போ வந்து இம்மிடியேட்டாக வந்து அடுத்த படத்தை இவர் தான் எஸ்டிஆருடைய 49வது படத்தை இவர் பண்ணுறாரு. உங்களுடைய கருத்தில் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.